ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தி ஆல்கெமிஸ்ட் பாலோ கொயலோ அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தோடைய கதையை பார்க்கலாம். தமிழில் இந்த புத்தகத்துடைய பெயர் ரசவாதி. திருமதி நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகத்தோடைய முன்னுரையில் ஆசிரியர் சில காரியங்களை குறிப்பிடுறார். அவர் தன் ஆத்மாவை பற்றி மட்டுமே எழுத விரும்பியதாக சொல்கிறாரு. தன்னுடைய பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கான தேடலாகவும், அதற்கு சகுனங்கள் தான் கடவுளின் மொழி என்றும், இதயத்தையும் ஆன்மாவையும் போல உயிர்ப்புள்ளதாக இந்த புத்தகம் இருக்கும் என்றும், தன்னுடைய இருதயமும் ஆன்மாவும் உங்களுடைய இருதயமும் ஆன்மாவும் போன்றது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த புத்தகத்தில் சாண்டியாகோ என்ற இளைஞனின் பொக்கிஷத்தை தேடல் பற்றிய கதைதான் இது. சாண்டியாகோ இடத்தில் உங்களையும் பொருத்தி பார்க்க சொல்லுகிறார். ஒருவரின் தேடல்தான் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் தேடல் என்றும், நீங்கள் எங்கு சென்றாலும் மக்களின் ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியும், அதுதான் கருத்து வேறுபாட்டை நீக்கி சமாதானம் பெறும் சக்தியை நாம் பெறலாம் என்றும் குறிப்பிடுறார். இந்த கதைக்கு முன்னாடி பாலைவன பயணத்தில் இருக்கும் ஒரு ரசவாதி ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. அதில் நார்சிசஸ் என்னும் ஒரு இளைஞனுடைய கதை அதில் இருந்தது. அந்த இளைஞன் ரொம்ப அழகானவன். அவன் தன்னுடைய அழகை ரசிப்பதற்காக அங்கே இருந்த ஒரு ஏரியின் கரையில் அமர்ந்து ஏரியில் இருக்கிற தண்ணீரை பார்த்து தன் முகத்தை அவனே ரசித்துட்டு வந்தான். ஒரு நாள் அப்படி அவன் ரசிக்கிற வேலையில் தவறி அந்த ஏரிக்குள்ளே விழுந்துடுறான். விழுந்தவன் இறந்தும் போயிடுறான். அவன் விழுந்த இடத்துல கொஞ்ச நாள் கழித்து ஒரு பூ பூக்குது. அதுதான் நார்சிசஸ் என்னும் பூ. அந்த இளைஞனோட அழகை அங்கே இருக்கிற வனதேவதையும் பார்த்துருந்தாங்க. அந்த வனதேவதை ஏரிக்கிட்ட வந்து ஒரு சின்ன உரையாடல் நடத்துகிறாங்க. அப்போது அந்த ஏரி சொல்லுது, அந்த இளைஞன் ரொம்ப அழகானவன், அவன் தன்னுடைய அழகை என்னை பார்த்து அவன் ரசித்தான், ஆனால் அவனோட அழகை நான் பார்க்க முடியலையே, இனிமே அந்த மாதிரி இளைஞனோட அழகை இனிமேல் நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு அந்த உரையாடலோட அந்த கதை முடியுது. இந்த புத்தகத்தின் முதலாம் பாகத்தில் சாண்டியாகோ என்ற ஒரு இளைஞன் ஸ்பெயினில் ஒரு அழகான பகுதியில் இருக்கான். அவன் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தவுடன் அவருடைய தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு கிறித்துவ கல்லூரியில் பாதிரியாராக படிக்கிறான். அவன் ஸ்பானிஷ், லத்தீன் மொழிகளில் ரொம்ப புலமை வாய்ந்தவனாக இருக்கான். அவன் பாதிரியாராக படித்தாலும் அவனுக்குள்ளே இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும், அதில் இருக்கிற மக்களுடைய கலாச்சாரத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருது. அதை தன்னுடைய தந்தைக்கிட்ட சொல்கிறான். அவர் தந்தை, நம்ம இருக்கிற இந்த இடம்தான் ரொம்ப அழகான பகுதி, உலகத்தில் இருக்கிற பலவிதமான மக்கள் இங்கே வந்து நம்ம இருக்கிற பகுதியின் அழகை ரசிக்கிறாங்க, அவங்க போகும்போது மனம் இல்லாமல் தான் இங்கேருந்து போகிறாங்க, அதனால் இதை விட்டுட்டு நீ வேறு எங்கே போய் தேட போகிற அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சாண்டியாகோ திரும்பவும் அவர்கிட்ட தன்னுடைய ஆசையை சொல்லி சம்மதம் வாங்கிடுறான். அப்படி பயணிக்கணும்னா ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கும் ஒரு சிறுவனாக தான் பயணிக்க முடியும், அப்போ தான் பல்வேறு இடங்களுக்கு போக முடியும், பல்வேறு மக்களை பார்க்க முடியும் அப்படின்னு அவனுடைய தந்தைக்கிட்ட இந்த விருப்பத்தை சொல்கிறான். இதை சம்மதித்து அவர் தந்தையும் தன்னிடம் இருந்த பணத்தில் சிறு ஆட்டுக்குட்டிகளை வாங்கி அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் தந்தையோட சம்மதத்தோட அந்த ஆட்டு மந்தையை ஓட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்கு கிளம்புறான். அவன் சுமார் ஒரு 2 வருடம் கழித்து ஒரு பகுதியை சென்றடைகிறான்.
தன்னுடைய ஆட்டு மந்தை எப்படி பழகணும், எப்படி காப்பாற்றணும், அதோடைய பழக்க வழக்கம் என்ன, எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுருந்தான். அப்போ ஒரு நாள் அவன் ஆடு மேய்க்கும் பொழுது இரவு வேலையாகுது. அந்த ஆட்டு மந்தையை வன விலங்குகளிலிருந்து பாதுகாக்க ஒரு இடத்தை தேடுறான். அப்போது அங்கே ஒரு பழைய சிதிலடைந்த ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்து பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அதுதான் சிக்கமோர் மரம். அவன் இந்த இரவை இங்கே தான் கழிக்கணும்னு முடிவு பண்ணி அந்த ஆட்டு மந்தையை அந்த தேவாலயத்துக்குள்ளே விட்டு பூட்டிட்டு உறங்க செல்கிறான். அவன் தன் பயணத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு போனான். அந்த புத்தகத்தை அவன் தலையணையாக வைத்து தூங்கிடுறான். தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு முடிகிற வேளையில் இந்த ஆட்டு மந்தைகள்லாம் சத்தம் எழுப்புது. அதனால் அவன் திடுக்கிட்டு முழிச்சிக்கிறான். அந்த கனவு அவனுக்கு தடவை வரல, ஏற்கனவே அவனுக்கு அந்த கனவு வந்திருக்கு. பிறகு வழக்கம் போல் அவன் இந்த ஆட்டு மந்தையை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போகிறான். அவன் தனியாக இருப்பதனால அவன் பேசுகிறது அந்த ஆட்டு மந்தைக்கிட்ட தான். அப்படி அன்னைக்கு அவன் ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப நேரம் பேசுகிறான். அந்த பெண் யாருன்னா, ஆட்டு ரோமத்தை வழித்து விற்கும் ஒரு வியாபாரியினுடைய மகள். ஒரு நாள் அவன் தன்னுடைய ஆட்டை ஓட்டிக்கிட்டு ரோமத்தை வழித்து விற்கும் அந்த வியாபாரிக்கிட்ட போகிறான். அந்த வியாபாரி வர்றதுக்கு ரொம்ப நேரமானதுனால அவன் அங்கேயே காத்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த வியாபாரியினுடைய மகள்கிட்ட சாண்டியாகோ பேசுகிறான். அப்போது அந்த பெண், உனக்கு புத்தகம்லாம் படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சாண்டியாகோ தன்னுடைய பள்ளி படிப்பையும் புத்தகத்தின் மீதான அந்த அழகையும் அவன் சொல்கிறான். அப்புறம் அந்த பெண் அழகை பார்த்துட்டு அவ தன்னோடு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறான். அதற்கு பிறகு அவன் தரிஃபா என்ற ஒரு நகரத்துக்கு அருகில் தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு மூதாட்டி அந்த தரிஃபாவில் இருக்கிறாருன்னும், அவர் கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற ஒரு மூதாட்டி என்றும் அவன் தெரிஞ்சுக்கிறான். உடனே அந்த தரிஃபா நகரத்துக்கு போய் தன்னை அலங்கரித்து கொள்கிறான். பிறகு அந்த மூதாட்டி வீட்டுக்கு போகிறான். அந்த மூதாட்டி இவனுடைய உள்ளங்கையை பார்த்து குறி சொல்கிறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாண்டியாவுக்கு குறி கேட்க வந்தோமா அப்படின்னு ஒரு விரக்தி உருவாகுது. உடனே அந்த மூதாட்டி, நீ கனவுகளை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்ள வந்திருக்கிற, கனவு கடவுளின் மொழி, அதை மொழிபெயர்த்து சொல்லணும்னா எனக்கு நீ கட்டணம் கட்டணும் அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்கிறாங்க. அதற்கு சாண்டியாகோ, நான் 2 முறை ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு சிறுமி என்னோட விளையாடிட்டு இருக்கா. உடனே என் கைகளை பிடிச்சு கொண்டு எகிப்தில் இருக்கும் பிரமிடுகளுக்கு இடையே நிறுத்தி, இங்கே உன்னுடைய புதையல் இருக்கிறது, அதை நான் காண்பிக்க போகிறேன் அப்படின்ற நேரத்தில் நான் முழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மூதாட்டி, அப்படின்னா நீ எகிப்தின் பிரமிடுகளுக்கு போ, அங்கே உனக்கான புதையல் இருக்கிறது, அதை நீ எடுத்த உடனே எனக்கு அதில் ஒரு பங்கை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எகிப்து பிரமிடுகளுக்கு போவது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த மூதாட்டி, எனக்கு கனவுகளுக்கு மாத்திரமே விளக்கம் சொல்ல முடியும்,
எப்படி என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன அந்த கணத்தில் அவன் அங்கேருந்து ஒரு விரக்தியோட கிளம்பிட்டான். அவன் கிளம்பும்போது இனிமே நாம் இந்த கனவுல நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துடுறான். அவன் தன்னுடைய புத்தகத்தை மாற்றி வேறு ஒரு புத்தகத்தை அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு கடையில் வாங்குகிறான். அந்த புத்தகத்தை அவன் ஒரு சுவர் மேலே உட்காந்து படிக்கிறான். அந்த புத்தகத்தில் இருக்கிற பெயர்லாம் புரியாததுனால நான் ஒரு புத்தகம் எழுதும்போது ஒரே ஒரு நபரின் கதையை மட்டுமே அறிமுகம் செய்து அதை விளக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஒரு முதியவர் அங்கே வராரு. வந்தவர் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து அவனிடம் பேச்சு கொடுக்குறாரு. என்ன புத்தகம் படிக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் புத்தகத்தையே அவரிடம் கொடுத்துட்றான். அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்த அந்த முதியவர், இது மிகவும் முக்கியமான புத்தகம். மனிதர்கள் தங்கள் சொந்த தலைவிதியை நம்பாமல் உலகின் பொய்யை நம்புகிறார்கள் என்று சொன்னார். அதை கேட்ட சாண்டியாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமாம், நாம் நினைப்பது நடப்பது இல்லை அப்படின்றதுனால தான் நான் இந்த ஆடு மேய்க்கும் சிறுவனாக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த முதியவர் இவனை பார்த்து, நீ பிரயாணம் பண்ண ரொம்ப விருப்பப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சாண்டியாகோ ரொம்ப ஆச்சரியத்தோட ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் யார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அந்த முதியவர், நான் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. அவனால் அதை நம்ப முடியலை. அவர் பிறகும், நான் சாலமீன் ராஜா, என்னுடைய பெயர் மெல்கிசேதேக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீ உன்னுடைய செம்மறி ஆடுகளில் 10ல் ஒரு பங்கை எனக்கு கொடுத்தா மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற புதையல் எப்படி கண்டுபிடிப்பது என்று நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாண்டியாகோ நினைக்கிறான் இவர் அந்த மூதாட்டியோட கணவராக இருப்பார். அதே கனவுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு நினைக்கிறான். உடனே அந்த முதியவர் ஒரு குச்சி எடுக்கிறாரு. எடுத்து மணல் மேலே ஏதோ எழுத தொடங்குறாரு. அவர் குனிஞ்சு எழுதும்போது அவர் மார்பிலேருந்து ஒரு ஒளிமயமான கல் ஒன்று ஜொலிக்குது. உடனே சுதாரித்து கொண்ட அந்த முதியவர் அவர்கிட்ட இருந்த அந்த மேலங்கியை உடனே போர்த்தி அதை மறைச்சிட்றாரு. ஆனால் இது சாண்டியாவுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவர் எழுதியது என்ன அப்படின்னு படித்து பார்க்குறான். அதில் அவனுடைய பெயரும் அவனுடைய தாயின் பெயரும் அவன் எங்கே படித்தான் என்ற பள்ளியின் பெயரும் அவன் பார்த்த அந்த பெண்ணுடைய பெயரும் அவர் எழுதியிருந்தார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். சாண்டியாகோ தன் கனவில் வந்த புதையலை பற்றி அவனுக்கு நினைவூட்டி, நீயும் உன் புதையலை அடைய நான் வழி சொல்கிறேன், அதற்கு உன் செம்மறி ஆடுகளில் ஒரு 10ல் ஒரு பங்கு எனக்கு கொடு அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. அதற்கு சாண்டியாகோ, நீங்கள் என் புதையலிருந்து எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஏமாற்றம் அடைந்த முதியவர், இல்லாத ஒன்றிலிருந்து கொடுக்க முடியாது, உன்னிடம் என்ன இருக்கோ அதிலிருந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய பிறவி நோக்கத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்து ஆக வேணும். உன்னுடைய செம்மறி ஆடில் 10ல் ஒரு பங்கு கொண்டு வா, நான் உன் புதையலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இப்போது சாண்டியாவுக்கு தனது விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதவனா செம்மறியாடா இல்லை புதையலா அப்படின்னு யோசிக்கிறான். அவன் மறுநாள் தன்னுடைய ஆட்டு மந்தையை தன்னுடைய நண்பனுக்கு விற்றுட்டு அதில் அந்த 10ல் ஒரு பகுதியான 6 செம்மறி ஆட்டை ஓட்டிட்டு அந்த முதியவருக்கு கொடுக்குறான். உடனே அந்த முதியவர், உன்னுடைய புதையல் எகிப்து பிரமிடுகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கு சாண்டியாகோ இதே தான் அந்த மூதாட்டி சொன்னா, அதுக்கு எதுவும் கட்டணம் எதுவும் வாங்கலை அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கு பிறகு அந்த முதியவர், உன் புதையலை தேடி செல்லணும்னா சகுனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் மார்பில் வைத்திருந்த ஊரிம் தும்மிம் என்ற 2 கற்களை கொடுக்கிறாரு. நீ உன்னுடைய தெளிவான முடிவை பார்க்கணும்னா இந்த கருப்பான கல் ஊரிம் ஆம், இந்த வெள்ளையான கல் தும்மிம் இல்லை என்பது பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல உன்னுடைய சொந்த தீர்மானத்தை எடு. உனக்கு ரொம்ப கடினமான நேரத்தில் மாத்திரம் இந்த கற்களை பயன்படுத்து. உன் கனவுகள் நிறைவேறும் வரை உன் முயற்சியை கைவிட்டுடாத அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்கிறாரு. ஒரு வியாபாரி இருக்கான். அவன் தன்னுடைய மகனை மகிழ்ச்சிக்கான ரகசியத்தை தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஞானிக்கிட்ட அனுப்புகிறான். அவனும் 40 நாள் அந்த பாலைவனத்தில் நடந்து திரிந்து ஒரு அழகான கோட்டையை வந்து அடைகிறான். அங்கே தான் அந்த ஞானி இருக்கார். அந்த ஞானி அந்த இளைஞன்கிட்ட ஒரு கரண்டியில் எண்ணெயை ஊற்றி, இதை கீழே விழாமல் இந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞனும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் செலவழித்து அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு வந்தான். அந்த ஞானி அவனுடைய கரண்டியை பார்க்குறாரு. அதில் எண்ணெய் அப்படியே இருக்குது. திரும்பவும் கேட்குறாரு, நீ போய் என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. அவன் தர்ம சங்கடத்தில், நான் எதையும் பார்க்கல, ஏன்னா எண்ணெய் விழாதபடி தான் பார்த்து கொண்டேன் அப்படின்னு சொன்னான். பிறகு அந்த ஞானி சொல்கிறாரு, எண்ணெய் கரண்டியோடு திரும்பவும் அந்த அழகான கட்டிட வேலைப்பாடுகளையும் தோட்டங்களையும் அந்த திரைச்சீலையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எண்ணெயை ஊற்றி அவன் கையில் கொடுத்து அனுப்புகிறாரு இந்த கரண்டியில். அவன் இந்த தடவை ரொம்ப ரசனையோடு அந்த அரண்மனை முழுதும் சுற்றி பார்த்து அந்த ஞானிக்கிட்ட வரான். ஆனால் இப்போது அவனுடைய அந்த கரண்டியில் எண்ணெய் இல்லை. இப்போது அந்த ஞானி சொல்கிறாரு, நீ என்ன பார்த்த அப்படின்ன உடனே, அந்த அழகெல்லாம் நான் ரசித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கரண்டியில் இருந்த எண்ணெய் எங்கன்னு கேட்கும்போது அவன் ஒன்றும் சொல்ல முடியாதவனா இருக்கான். அப்போது அந்த இளைஞனுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, நீ உலக அதிசயத்தை பார்க்கும் அதே வேளையில் அந்த கரண்டியில் இருக்கிற எண்ணெயும் விழாமல் பார்த்துக்கணும், அதுதான் மகிழ்ச்சிக்கான ரகசியம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்போ தான் சாண்டியாவுக்கு புரிஞ்சுது, தன்னுடைய பயணம் மேற்கொள்ளும் அதே நேரத்தில் தனது செம்மறி ஆடுகளையும் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு. பிறகு அங்கிருந்து தனது பயணத்தை தொடங்குகிறான். அவன் முதல்ல கப்பல் வழியாக தனது பிரயாணத்தை ஆப்பிரிக்காவில் இருக்கிற டேஞ்சர் நகரம் வரைக்கும் போக வேண்டியது இருந்தது. அவன் அந்த கப்பல் பிரயாணத்தை புறப்பட்டு டேஞ்சர் நகருக்கு போய் சேர்றான். அங்கேருந்து தான் எகிப்தில் இருக்கிற பிரமிடுகளுக்கு ஒட்டகத்தின் மூலம் செல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த டேஞ்சர் நகரம் மக்கள் அவனுக்கு வித்தியாசமாக காணப்பட்டாங்க. அவங்க அரபி மொழியில் மாத்திரமே பேசினாங்க. அவனுக்கு என்ன பேசுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். பின்னாடி யார்னின்னு ஒரு குரல் கேட்குது, அவனுடைய ஸ்பானிய மொழியில் பேசிய ஒரு இளைஞனிடமிருந்து. திரும்பி பார்த்து ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமாக அவனை சந்திச்சுட்டு பேசுகிறான். பிறகு 2 பேரும் நண்பர்களாயிடுறாங்க. அந்த நண்பன்கிட்ட சாண்டியாகோ சொல்கிறான், நான் அந்த பிரமிடுக்கு போகணும், அதுக்கு வழிகாட்டியாக நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த நண்பன், அங்கே போனோம்னா ஒட்டகத்தில் தான் போக முடியும், முதல்ல 2 ஒட்டகம் வாங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குதா அப்படின்னு கேட்குறான். உடனே சாண்டியாகோ தன்னிடமிருந்த பணத்தை எடுத்து, இதோ இருக்குது வைத்துக்கோ,
தயார் செய் ஒட்டகத்தை நம்ம போகலாம் அப்படின்னு பணத்தை கொடுத்துட்றான். இவங்க பேசுகிறத கேட்ட அந்த ஹோட்டல் கடைக்காரர் அரபி மொழியில் ரொம்ப ஒரு இறுக்கமான முகத்தில் சாண்டியோகிட்ட ஏதோ பேச வராரு. ஆனால் அவனுக்கு புரியல. அவனுடைய நண்பன் சாண்டியோகோவை அங்கேருந்து வேக வேகமாக அழைச்சிட்டு ஒரு தெரு வழியாக நடந்து போயிடுறான். போகிற வழியில் 2 பேரும் அந்த குறுகலான வழியில் போகிறாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. சாண்டியாகோ ஒரு கடையில் இருக்கிற ஒரு வாளை பார்க்குறான். அந்த வாளில் அவனுடைய சிந்தனையை செலுத்திய நேரத்தில் அந்த நண்பன் அவனை விட்டு போயிட்டான். அவன் நினச்சா அந்த கூட்டத்தில் எங்கேயாவது போயிட்டு இருப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறான். ஆனால் அவன் நண்பன் இல்லை. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது, அவன் தன்னை ஏமாற்றிட்டான், தன்னிடமிருந்த பணத்தையும் அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு. அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. உடனே அவன் பாக்கெட்டில் இருக்கிற அந்த ஊரிம் தும்மியும் கல்லை எடுத்து சகுனம் பார் அப்படின்னு அந்த முதியவர் சொன்ன வார்த்தையை கேட்டு சகுனம் பார்க்கறதுக்கு எடுத்துகிட்டு வந்த கல்லை விற்றுடலாமா, விற்று இதன் மூலம் வர பணத்தை எடுத்துக்கொண்டு நம்ம திரும்ப ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. பிறகு திருடர்கள் அதிகமாக இருக்க இடம், இந்த கல்லையும் அவங்க திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு உணர்ந்து அவன் அந்த கல்லை அவனுடைய பாக்கெட்டுக்குள்ளே வைத்து கொண்டான். நீ ஆழமாக விரும்புகிற போது ஒட்டுமொத்த பிரபஞ்சம் உனக்கு உதவும் அப்படின்னு அந்த முதியவர் சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. தன்னிடம் இருந்த அந்த கற்கள் தான் அந்த முதியவர் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு சற்று நிம்மதியை கொடுத்தது. இது ஒன்றும் அவனுக்கு வினோதமான இடமும் அல்ல, ஒரு புதிய இடம் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அந்த கடைத்தெருவாக நடந்து செல்லும்போது ஒரு கடைக்காரருக்கு அவன் உதவி செய்கிறான். அதனால் அந்த கடைக்காரர் சில மிட்டாய்களை அவனுக்கு கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அங்கேருந்து அவன் புறப்படும்போது யோசிக்கிறான், கடைக்காரர் அரபி மொழியில் பேசினார், நான் ஸ்பானிய மொழியில் பேசினேன், வார்த்தை புரியல. ஆனால் 2 பேரும் உரையாடிய ஒரு சம்பவம் அவனுக்கு ஒரு புதிய காரியத்தை சொல்லி கொடுத்தது. மொழியால் அல்ல, எண்ணத்தால் உலகை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து நடக்கிறான்.